எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ரபா நமரதி அங்காரா பௌஷி அங்காராபா. ஆண்டோட்டு சொல்வோமா, கர்த்தாவே, இந்த மாதம் எல்லாம் எங்களை கிருபையாய் நடத்தி இந்த 31ஆம் தேதி மே மாதத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக கொடானு கோடி நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகபலனுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை கண்ணின் மணி போல் காத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தூர தேசங்களில் சமீபத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி. உண்மை முத்தமான ஊழியர்களை உம் கரங்களிலே ஏந்தி பாதுகாத்ததற்கு, பாதுகாத்து வருவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சின்ன ஊழியத்தை ஆண்டவரே, சிறியவனும் எளியவனுமாய் இருக்கிற எங்களுடைய இந்த ஜீவ நீரூற்று பரலோக தரிசன சபையை நேசித்து எங்களுக்காக ஜெபிக்கிற உண்மை முத்தமான ஒரு சில ஊழியர்கள் உண்டாப்பா. அவர்களை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய பிள்ளைகளையும், அவருடைய ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவளை கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளும் தகப்பனே. என் ஆண்டவரை வல்லமையாய் பயன்படுத்துங்க அப்பா. எங்கள் தேசம் முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் ஆண்டவரே இருக்கிற தேவ பிள்ளைகள் இன்று கூடி ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வீராக. தேசம் எல்லாம், உலக நாடுகள் எல்லாம் நல்ல கிளைமேட்டை கொடுத்து கர்த்தாவே எல்லா தீமைகளுக்கு விலக்கி காப்பீராக. ஓ ரகதரபவா நிம அங்கரபௌஷி அங்கரபா ரிமனதினி கரந்தனதி அங்கரபௌஷி அங்கரபனா. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருக்கு வாய் திறந்து சோதரிப்போம். தேவனே, உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் உங்களுடைய பாதத்தை முத்தமிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தீமரலகரதஹந்தரா. ஹalleluya 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 ஹalleluya. வஸ்திரத்தின் தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருந்தது போல உமது வஸ்திரத்தின் தொங்கலினால் இந்த தேவாலயம் நிறைந்து இருக்கட்டும். பின்னின் ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று வார்த்தை கொடுத்தீரே. அப்படியே பின்னின் ஆலயத்தின் மகிமை எங்களோடு, எங்கள் நடுவிலே இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ரிபன ரபௌஷி அங்கரபன ரிமஹந்தராதுரி கரம் தனதி அங்கரபா ஓரபன ஷமரதிரி கமரதி அங்கரபா. ஹalleluya 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 ரிபப ரஷத்வனா. ஹalleluya. உம்மிடத்தில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆகஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆகஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையே குவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாக. சீரை வாழ்வு மறையும், சீர் வாழ்வு மலரும்,
சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விகீனம் யாவும் அகலு. இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா ரிபனா சந்துரதி அங்கரபா. உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதமெல்லாம் எங்களை நடத்தின தேவன் ஆண்டவரே, இந்த கடைசி நாளில் உங்களுக்கு நன்றி சொல்லும் இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. விமரபா உஷியங்கரதி அங்கரபா ஓ சப்தனமிரகதுராதிரி ககந்தரபா. ஜபாவினால் நிரப்பும், விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்பும், கிருபையின் ஆவினால் நிரப்பும். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை விசுவாசிக்கிறவன் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்புகிறதான் விசுவாசம் அப்பா. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்கள் பாதத்திலே நாங்கள் காத்திருந்து இந்த நாளின் முழுமையான பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். இந்த நேரத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து தமது வாக்குத்தத்த வார்த்தைகளை தியானிக்கும்படி வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலே தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். Trust in the Lord forever, for the Lord himself is the rock eternal. Isaiah 26:4. இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார்? நீங்கள் என்றென்றும் நம்பத்தக்க ஒரு கன்மலை நான் என்று சொல்கிறார். நித்திய கன்மலை. யெகோவா தெய்வம் நித்திய கன்மலையாக இருக்கிறார். இன்னைக்கு ஏசாயா அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாசித்திருக்கிறோம். அப்போது அந்த மலைகள் போல பர்வதங்கள் போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பியிருந்தவைகள் ஒருவேளை நம்மை விட்டு விலகலாம். ஆனால் கன்மலையாகிய கர்த்தர், நித்திய கன்மலையாகிய கர்த்தர் நம்மை காக்கின்ற தேவனாய் இந்த மாதம் முழுவதும் என்ன செய்வார்? நம்மை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிலையற்ற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தீமைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தம்முடையவைகளை அறிவார் என்று நாகும் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர்.
இந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் தேவனை பற்றி கொள்ளுகிறாங்க. அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, சத்துருக்கள் துரத்தி கொண்டே வரும்போது, அப்போ என்ன செய்கிறாங்க? தேவனை பற்றி கொள்ளுகிறாங்க. சொல்லுகிறாங்க, இயேசுவே உங்கள் பாதம் எங்களுடைய தஞ்சம், உங்கள் பாதத்தை விட்டு நாங்கள் விலகவே மாட்டோம் என்று சொல்லுவாங்க. இந்த ஊழியத்தில் நான் என்ன செய்வேன்? நிலைத்திருந்து கனி கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. யார் உங்களுடைய ஊழியத்தை விட்டு யார் போனாலும் சரி, நான் மட்டும் என்ன செய்வேன்? உங்களை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லி பேதுருவை போல நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களெல்லாம் மறுபடி காணாமலே போயிடுவாங்க. இப்படி மனிதர்களை விட்டு பிரிந்து போகிறது அது பரவாயில்ல. ஆனால் தேவாதி தேவனை விட்டு தூரம் போனால், தேவனை மறந்து போனால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஜெலஸ் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈடு இணையற்ற தேவன் நம்முடைய முழு அன்பையும் தனக்காக கேட்கிறவர். நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர். அவர் ஏதாவது நமக்கு தப்பு பண்ணுவாரா? நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த உடனே அவர் நமக்கு ஏதோ ஒரு பாழுங்கிணத்துல போய் தள்ளி போடுகிற தேவன் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை கூட நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். நம்ம அநேக காரியங்களில் நம்முடைய நினைத்ததெல்லாம் நடக்கணும், நம்ம பிரயாசப்பட்டு விட்டு முடிவில் என்ன செய்கிறோம்? எதுவும் நடக்கலைன்னும் போது, கர்த்தாவே உங்கள் சித்தம் நிறைவேற்றப்படட்டும். அதுக்கே இவ்வளோ காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீணாக போயிடுது பாருங்கள். அந்த காலங்கள் தாமதிப்பதனால நாம் பெறுகிற ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறது? நமக்கு தாமதமாய் தான் கிடைக்குது. இப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். இந்த மனசில் இந்த மாதம் நம்ம எப்படி வாழ வேண்டும்? கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். மரணத்திலும் உயிரோடு இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, நான் உம்மை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? போகவே மாட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சாவிலும் எந்த ஒரு சாவானாலும் வாழ்வானாலும், எந்த ஒரு நிர்பந்த நிலைமையானாலும், உபவாசமானாலும், கண்விழிப்பானாலும், அடிகளானாலும், காவலானாலும் என்ன செய்வேன்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றுமே பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த லெவலுக்கு நம்ம வந்தால் தான் தேவனை மறுதலிக்காத பிள்ளைகளாய் நாம் வாழ முடியும். ஏன்னா நாம் வாழுகிற காலங்கள் கடைசி காலம். ஆண்டவராகிய கர்த்தரை நாம் எப்படி நாம் சேவிக்கிறோம்? அவரை உத்தமமான இருதயத்தோடு உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய மனம் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு திறந்த புஸ்தகம் மாதிரி. இந்த மனதை என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. அப்படி நாம் அவரை உறுதியாக பற்றி கொள்ளும்போது அவருக்கு தெரியும், என்னுடைய மகள் என்னத்தான் நம்பி இருக்கிறார், 100% என் மேலே தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார். என்னுடைய மகனுக்கு இந்த உலகத்தில் வேறு நம்பிக்கை இல்லை, முழுவதுமாய் அவன் என்னை சார்ந்து கொண்டான் என்று சொல்லி கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஆதலால் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் என்ன செய்வாராம்? பூரண சமாதானத்தோடு அவனை காத்து கொள்ளுவார். இன்னைக்கு தேவனுக்குள்ளாக இருக்கிற சமாதானம் தான் மெய்யான பெரிய ஆசீர்வாதம். எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நம்முடைய வாழ்க்கை நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் கொடுக்கிறது எல்லாமே பூரண சமாதானம், பூரண ஞானம், பூரணமான ஒரு வாழ்க்கை. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுனா பூரண கிருபை பெற்றவர்களாக, பூரண இரக்கம் நிறைந்தவர்களாக, பூரண நற்குணம் நிறைந்தவர்களாக நாம் அவரை போலவே இருக்க வேண்டும் என்று நம்மை எதிர்பார்க்கிறார். தேவன் கொடுக்கிற அத்தனையும் பூரணம் தான். யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில், நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது
கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படிலாம் அழகாக நடத்தி கொண்டு வந்தார். மோசேயை கொண்டு நடத்தினார், அதுக்கு பிறகு யோசுவாவை கொண்டு நடத்தினார். அப்பெல்லாம் பாருங்க, பிரயாசப்படாத பலனை அனுபவிக்கும்படி தேவன் அவர்களுக்கு கிருபை தந்தார். இன்னைக்கு நாம கூட அப்படிதானே, பிரயாசப்பட்டு பட்டு சோர்ந்து போயிருக்கிற நேரம், நம்மக்கிட்ட ஒன்றுமில்லாத நேரம், எங்கேயோ இருந்து நமது தேவைகள் சந்திக்கப்படுகிறத பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். போன மாதத்தில் அப்படி தான் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு தேவைக்காக நினைக்கும் போது, அந்த நாள் இரவு பொழுதில் 11:30 மணிக்கு தேவன் தேவைகளை சந்தித்தார். அடுத்த நாள் பாருங்கள், என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் என்னுடைய அமௌண்ட் இருந்தது, என்னுடைய செலவுக்காக வச்சுருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் தேவைக்கு தேவன் பாருங்கள் 11:30 மணிக்கு தேவன் அந்த தேவைகளை சந்தித்தார். அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமாய் ஊழியத்திற்காக அதை எடுத்து செலவு பண்ண முடிந்தது. அதற்கும் மேலாக அமௌண்ட்டை போட்டு நம்முடைய ஊழியத்திற்கான சில பொருட்களை வாங்க முடிந்தது. தேவன் இந்த ஊழியத்துக்கு மட்டும்தான் செய்வாரா? அப்படி கிடையாது. நம்ம எல்லாருடைய குடும்பத்திற்கும் கூட அதையே செய்ய, தனிப்பட்ட தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு கூட சில தனிப்பட்ட தேவைகள் இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன செய்வாங்க? குடும்பத்துக்காகவே எல்லாம் செய்வாங்க, தங்களுக்காக செய்துக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இதை எடுத்து நம்ம செய்யணுமா, இந்த அமௌண்ட்டை எடுத்து நமக்காக செய்யணுமான்னு யோசிப்பாங்க. ஆனால் எந்த குறிப்பிட்ட தேவை அந்த அத்தியாவசியமாக இருந்து கூட நம்ம செய்யாமல் இருக்கிறோமோ, ஆனால் அந்த தேவையை சந்திக்க தேவன் எங்கிருந்தாவது ஒரு தூதண்டை கரத்தில் கொடுத்து அனுப்புவார். அப்போது நம்மளே என்ன செய்வோம்? அதை வாங்குவோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நாங்கள் கஷ்டப்பட்ட சமயம், அப்போ அந்த நேரத்தில் பாருங்களேன், ஒரு கிறிஸ்மஸ் நாளில் நாங்கள் பெரிய பிளான் ஒன்றும் வச்சுக்கல. கிறிஸ்மஸ் வருது, ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி இதை வாங்கணும் அதை வாங்கணும் நாங்கள் அப்போல்லாம் பிளான் போடவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நாங்கள் இதே வலசவாக்கம் பகுதியில் விஆர்எஸ் நகர் என்கிற ஒரு இடத்துல நாங்கள் இருந்தோம். அப்போ அந்த நாளில் பாருங்களேன், திடீர்னு வீட்டில் உட்காந்துட்டு ஜோம் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கிறேன். திடீர்னு ஒரு அருமையான ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நான் கிறிஸ்மஸ்க்காக புடவை வாங்க போனேன், ஒரு நல்ல புடவை அது வாங்கிட்டேன். ஆண்டவர் சொன்னார், இதை கொண்டு போய் அவங்க அந்த சிஸ்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ கிறிஸ்மஸ் நெருங்கிருச்சு. நான் நினைக்கவே இல்லை, ஏன்னா நிறைய சாரி இருக்குது, எதை வேணால் கட்டிக்கலாம், அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் அந்த காஸ்ட்லியான சாரி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை கொண்டு போய் சிஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ஏமா இவ்வளோ கிராண்டாக இருக்குது, நான் ரொம்ப போட மாட்டேன். இல்லை, ஆண்டவர் சொன்னார், அதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? யோசித்து பாருங்களேன். எல்லா நதியும் வற்றி போனாலும் ஆண்டவருடைய அன்பு நதி வற்றியே போகாது. அப்படி தானே? இன்றைக்கி அன்பு இல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம எதை நினைக்கிறோமோ அதை செய்யாத உலகம், அதில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கரம் மட்டும் என்றைக்குமே என்ன செய்யாது? வற்றி போகாது. இயேசுவின் நாமத்தினால் ஒரு நாள் என்ன செய்யாது? அன்பு நதி வற்றியே போகாது. தேவன் அப்படிப்பட்ட நல்ல தேவன். இதில் நம்ம வாசிக்கிறோம், பண்படுத்தாத தேசம், கட்டாத ஒரு பட்டணம், நல்ல ஆசீர்வாதம் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேனே, அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நம்ம வாசித்தது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அப்படி சொல்லி கர்த்தரை நம்புங்கள், அவர் நித்திய கன்மலை, நித்திய கன்மலை. இப்போ இதை தான் ஆண்டவருடைய வார்த்தை. யோசுவா 24:14 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து. ஆகையால்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீங்கள் பிரயாசப்படாத பலனை அனுபவிக்கிறீங்க பாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, உத்தமம் உண்மையா சேவிங்க. வேற என்ன கேட்கிறாரு? நம்ம சொத்தை கேட்கிறாரா? இல்லை நம்ம போட்டிருக்க நகையெல்லாம் கேட்கிறாரா? அவர் கேட்குறதெல்லாம் என்னது? உத்தமமான இருதயத்தோடு என்னை சேவி. இந்த ஜூன் மாதத்தில் உன்னுடைய உத்தமமான இருதயத்தோடு தேவனை சேவி. ஆலயத்துக்கு வரியா? உத்தமமான இருதயத்தோட வா.
ஆலோசனைகளை உத்தமமான இருதயத்தோடு ஏற்றுக்கொள். நீ கீழ்ப்படி. உத்தமமான இருதயத்தோடு வாழ்வதை நீ பிரயாசப்பட்டு அதை உன்னுடைய தீர்மானமாக எடுத்துக்கொண்டேயானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுன்னா அவர் என்ன செய்வார்? மகிழ்ச்சி அடைவார். ஒரு தகப்பனுடைய இருதயம் பிள்ளை குறித்து எப்போ மகிழ்ச்சி அடையும்? அப்பா நினைக்கிறதெல்லாம் அந்த பிள்ளை செய்யணும். அதே மாதிரி தான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? தான் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கேட்டு அதிகாலையில் எழுமணும். ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன வசனம் படிக்கிற காரியம், அதில் உத்தமம், இது போதும் என்று தான் ஒரு உண்மையான கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு தாயோ தகப்பனோ ஆசைப்படுவாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் தாயினும் மேலானவர், தகப்பனிலும் மேலானவர். அவர் என்ன நினைக்கிறாரு? என்னை உத்தமமாய் சேவி. எப்படி சேவிக்கணுமா? 14ஆம் வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது, நீ இதுவரைக்கும் சேவித்த தேவர்களையெல்லாம் விட்டுட்டு, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதையெல்லாம் எரித்து போட்டுட்டு என்னை உத்தமமாய் சேவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார், பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்னைக்கு இந்த அதிகாலை பொழுதுல தெரிந்து கொள்ளணும். நான் என்ன சேவிப்பேன்? ஆண்டவர் இல்லைன்னா நான் வேற யாரை சேவிப்பேன்? ஒருவேளை நீங்கள் பணத்தை சேவிச்சிருக்கலாம், சொத்தை சேவிச்சிருக்கலாம், இதுவரைக்கும் கல்வியை சேவிச்சிருக்கலாம். ஒருவேளை தேவனுக்கு மேலே அப்பா அம்மாவை சேவிக்கிற பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. அப்பா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அப்பா கர்த்தரை ஏற்றுக்கொண்டா நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வராத அநேகம் பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ யாரை சேவிக்க போகிறாய்? இவைகளெல்லாம் உனக்கு தாயையும் தகப்பனையும் கொடுத்த, நல்ல ஒரு கணவனை கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த, ஒருவேளை உங்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்த, நல்ல வாழ்க்கையை கொடுத்த, நல்ல வேத வருமானத்தை கொடுத்த தேவனை சேவிக்க போகிறாயா? அல்லது உனக்கு நான் கொடுத்த பொருட்களை சேவிக்க போகிறாயா? சிருஷ்டி கர்த்தரை சேவிக்க போகிறாயா? அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட நன்மைகளை சேவிக்க போகிறாயான்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை வார்த்தை எப்படி சொல்லுகிறதுனா, நதிக்கு அப்புறத்திலே நன்மைகளை பெறும் காலத்திற்கு முன்பாக நீ எவைகளை சேவித்தாயோ அதை அகற்றிவிடு. பாவத்தோடு கூட தேவனை சேவிக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? வாசிப்போம் தொடர்ந்து. நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகி எம்மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றார். பாருங்க, எங்க போனாலும் என்ன செய்யுது? அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறது. இன்னைக்கு எப்படி நம்ம வளர்க்கப்பட்டோம், சிறு பிராயத்தில் எல்லாம் மறந்துடுது. எந்தெந்த இடத்துக்கு போனாலும் அவர்களுடைய முறைகளை கற்றுக்கொள்ளுகிறது. இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் என்ன செய்யுது? சில பேர் இந்த பழைய காலத்தில் உள்ள வாஸ்து சாஸ்திரம் இன்னும் விட மாட்டாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் விட மாட்டாங்க. அமாவாசை பௌர்ணமி விட மாட்டாங்க. நல்ல நேரத்தை பார்த்து தான் ஒவ்வொரு காரியத்தை செய்வாங்க. பூனை குறுக்க வந்தால் காரியத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு மாதிரி ஹஸ்பண்டை இழந்தவங்க வந்தால் உடனே நின்றுடுவாங்க. நிலையற்ற வாழ்க்கை என்பது அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், நீ கிறிஸ்தவங்களாக இருந்த என்ன பிரயோஜனம்? இதையெல்லாம் நீ தள்ளிவிட்டு கர்த்தரை சேவி. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க இப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. சர்ச்சுக்கு வரும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் 4 நேரம் பார்த்து தான் என்ன செய்வாங்க? பால் காய்ப்பு பண்ணுவாங்க, இல்லைன்னா திருமண நாளை நியமிப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட நல்ல நேரம் பார்த்து போவாங்க. இந்த நேரத்தில் போனால் வேறு ஏதாவது ஆயிரப்போகுது. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடைன்றது தெரியாது. தெரிஞ்சு கூட என்ன செய்யறது? விடுறது கிடையாது. எங்கள் அம்மா அப்பா வழி அப்படி தான் செஞ்சாங்க. எங்கள் பாட்டி தாத்தா அப்படி தான் பண்ணாங்க. நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். சில பேர் அப்படி தான் எத்தனையோ சேவிப்பாங்க பாருங்கள். ஜாதியை சேவிப்பாங்க, நாடுகளை சேவிப்பாங்க, லாங்குவேஜ் என்ன மொழி, தெலுங்குனா தெலுங்கு பீப்புள் கூட மட்டும்தான் பேசுவாங்க. அது மாதிரி ஊர் பற்று அப்படிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எதை சேவிக்க போகிறாய்? அப்போ நானும் என் வீட்டாருமா என்றால் தீர்மானிச்சிட்டோம். இயேசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரை சேவிக்க போகிறோம். நீ எதை சேவிக்க போகிறாய் என்று நீ தீர்மானம் பண்ணு. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமாக
வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேற யாரை போய் சேவிக்க போகிற ஆண்டவரே? ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதல் அன்பு அவருக்கு தேவை. வாழ்க்கையின் முதல் பகுதி ஆண்டவருக்கு தேவை. அதிகாலையில் எழுந்தோம்னா முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தேவனுக்கு எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உட்காந்து வேறு எதுக்கும் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக ஆவியானவர் நமக்குள்ள தான் சொல்லுவார், என் மகளே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 17ஆம் வசனத்தில், நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தனம் வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் தம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராமே. அவர் சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உன்னை அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட பண்ணினேன். இன்னைக்கு நம்மளை எத்தனை அடிமைத்தனம் இருந்துச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் நம்மளுக்கு சவால் விட்டாங்க. நீ பாரு எப்படி வாழ்ந்துடுறேன்னு பாரு, எப்படி நீ செய்கிற, நீ எப்படி உயிரோடு இருக்கிறேன்னு பாரு, எப்படி ஊழியம் செய்கிறேன்னு பாரு, எப்படி உன்னுடைய பிள்ளைகள் பிழைக்கிறாங்கன்னு பாரு, இவட பிள்ளைகளுக்கான எல்லா வாசல்களையும் நான் அடைச்சிட்டேன். எவ்வளோ பேர் சவால் விட்டாங்க. எவ்வளோ பேருக்கு நடுவில் இன்றைக்கி நம்மளை புதுமையாக வச்சுருக்கிறார் பாருங்கள். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம உள்ளத்தினுடைய உறுதியை அறிந்திருக்கிறார். சில பேர் ஆபத்து வரும்போது என்ன செய்வாங்க? கொஞ்சம் வேறு வழியை பின்பற்றுவாங்க. கொஞ்சம் போய் ஜோசியக்காரன்ட்ட கேட்குறது, மந்திரக்காரன்ட்ட போகிறது, சூனியக்காரன்ட்ட போகிறது. கிறிஸ்தவங்க தான் இன்னும் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க. சொத்தை எழுதி வாங்குறதுக்காக ஒரு அம்மா என்ன செஞ்சான்? மந்திரக்காரன்ட்ட போச்சான். அதுக்கு ஸ்டமக் கேன்சர், வயிற்றில் வந்த கேன்சர்லேருந்து விடுதலை கொடுத்து வச்சுருந்தார். இந்த அம்மா எங்கே போயிட்டாங்க? தன்னுடைய சொத்து தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போய் மந்திரத்தை பார்த்துட்டு வந்து மறுபடியும் ஸ்டமக் கேன்சர். இன்னைக்கு காணும் பாருங்கள். வந்து சுகம் பெறணும், திரும்பி போய் வேண்டாது செய்யணும், திரும்பி வரணும், திரும்பி போகணும். எவ்வளோ நாளுக்கு தேவ கிருபை இருக்கும்? யோசித்து பாருங்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 18ஆம் வசனத்தில், தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களின் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. அடுத்தது, நாங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம். நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? பழைய வழிக்கு திரும்பி போகவே மாட்டோம். இந்த தீர்மானத்தை இந்த மாதத்தில் நம்ம வைத்து கொண்டோமானா மனுஷனை ஏமாத்துற மாதிரி தேவனை ஏமாற்ற முடியாது. மனுஷன் பாருங்கள், எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட நல்லா பேசி நம்மகிட்ட ஒரு காரியம் ஆகணும், ஒரு கடன் வாங்கினா என்ன செய்கிறாங்க? என்னெல்லாம் பேசி, சர்ச்சுக்கு வந்துடுறேன் சிஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்துடுறேன் சிஸ்டர். அது ஈஸியான காரியமா? ஞானஸ்தானம் எடுக்கிறது, சர்ச்சுக்கு வர்றதும். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருத்தனும் வர முடியாது. அப்போது ஏமாற்றி என்ன செய்கிறது? நல்லா பணத்தை வசூலிச்சுட்டு என்ன செய்கிறது? திரும்பி அந்த பக்கமே திரும்புறது இல்லை. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். யோசுவா சொல்கிறாரு, கர்த்தரை நீங்களும் சேவிக்க மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதல்களை, உங்களுடைய பாவங்களை இது செஞ்சுட்டே இருந்தால் மன்னிக்கவே மாட்டார். அதனால் என்ன செய்யுங்க? நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். பாருங்க, ஆண்டவர் வந்து சொல்றாரு, அவர் நன்மை செஞ்சிருக்கிறார். நீ கர்த்தரை விட்டுட்டு ஏதாவது தீமை செஞ்சீன்னா அவரும் உனக்கு தீமை தான் செய்வார். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். சில நேரங்களில் கடைசி காலம் ஆயிடுச்சு, நம்முடைய வழிக்கே உற்ற மாட்டார். நம்மை சிட்சிக்கிற தேவன், சீர்படுத்துகிற தேவன். இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்களாம்? அப்படி இல்லை, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். இன்றைக்கி நான் தான் கிறிஸ்தவளாக இருக்கிறேனே, நான் தான் சபைக்கு வரேன், இன்னும் பெருசாக நம்மக்கிட்ட இன்னும் சேவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளை உன் வாழ்க்கை விட்டு அகற்றி போடு. அந்தரங்க பாவங்களை அகற்றி போடு. அந்தரங்கத்தில் இருக்க பொறாமை, அந்த பெருமை, அந்த எரிச்சல், வைராக்கியம், இவைகளெல்லாம் விட்டுவிடு. நன்மை செய்கிறவங்களுக்கு தீமை செய்யாது. என்ன செய்யுமா? ஒரு மனுஷன் நன்மை செய்திருக்க அவனுக்கு தீமை செஞ்சால் பாவம் என்ன செய்திருக்கும்? உங்களுடைய வாசற்படியிலே படுத்திருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார்.
ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நன்மைக்கு தீமை செய்யவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நித்திய கண்மலை. எதோ மலையை பார்த்துருப்பேன், எதோ கண்மலைன்னு நினச்சிருப்பேன், அதெல்லாம் உன்னை கைவிட்டுருக்கோம். எத்தனையோ காரியங்கள் உன்னை கைவிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு ஆர்சி பாரம்பரியத்திலிருந்து வந்ததுனால எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போயிடுவாங்க. அந்தோனியார் கோயிலுக்கு போவாங்க, மிளகு உப்பு வாங்குவாங்க, வேளாங்கண்ணிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் சேவிக்கிறதுக்கு போனதில்லை. நல்லா சாப்பிடுவோம், நேரத்துக்கு நல்லா புதுசு நல்ல சாப்பாடு கிடைக்கும், கடற்கரை காற்று கிடைக்கும், பீச்சு காற்று கிடைக்கும், மண்ணில் ஓடி திரிஞ்சு விளையாடுவோம். அப்புறம் நேரத்துக்கு சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவோம். அப்புறம் 3 நாள் கழித்து வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி ஜாலியாக. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் பயங்கர பக்தி, சாகிற வரைக்குமே அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கவே இல்லை. எவ்வளோ சொன்னாலும் ஆண்டவரை ஏற்றுக்கலை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையினுடைய துக்கத்துக்கு எல்லாம் ஆண்டவர் தான் காரணம்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க விக்கிரக ஆராதனையை விடாதபடி, பாவத்தை விடாததான் காரணம்னு தெரியவே இல்லை. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் தங்களை நியாயப்படுத்தி ஆண்டவர் மேலே பழி சுமத்துவாங்க பாருங்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள், அவரே நித்திய கண்மலை. அவருக்கு தெரியும் யார் தன்னை உறுதியாய் பற்றிருக்கிறாங்க. சில பேர் மதில் மேலே பூனை மாதிரியே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்பாங்க, கொடுத்துட்டா அந்த பக்கம் குதிச்சிடலாம், இந்த பக்கம் ஆண்டவர்கிட்ட போவேன்னா அந்த சுகம் கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்வோம்? விடுதலை கிடைக்கிற வரைக்கும், வாழ்க்கையில் உயர்கிற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து பார்ப்போம். இந்த பக்கமாக அந்த பக்கமாக, இந்த பக்கமாக அந்த பக்கமாக, இங்கேயும் போய்க்கலாம். அப்போ திரும்பி என்ன செய்யலாம்? நடுவில் சூரில் வந்து உட்காந்துக்கலாம். அப்புறம் எல்லாம் கிடைச்ச உடனே பொத்துன்னு உலகத்தில் குதிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். நான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் தெய்வமான கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வமான பாகால்கிட்ட போ. ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட வாழ்க்கை வேண்டான்னு சொல்கிறார். சபையை பார்த்து அப்படி சொல்கிறார். நம்ம கீழ்ப்படிவோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் எப்படி உங்களை பின்பற்றுகிறோம்? ஒரு சிலர் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உங்கள் மேலேயே நோக்கமாய், ஏக்கமாய், தாகமாய், வாஞ்சையாய், பாசமாய், அன்பாய் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, சிகரங்களின் மறைவிலே எங்களை ஒளித்து வைத்து, அந்த தாகம் வாஞ்சையை கொடுத்து, அதை உலகத்தின் பார்வைக்கு எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுவீர். ஆண்டவரே, எங்களோடு இந்த மாதம் எல்லாம் உறவாடுவீர். நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எத்தனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து, ஜீவனுள்ளோர் தேசத்தில் வைத்து, பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்து, எங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை கொடுத்து வைத்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் மறந்து யாரை சேவிப்போம்? உண்மையே சேவிப்பதை தெரிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை மார்போடு அணைத்து கொள்ளும், ஆறுதல் படுத்தும், தேய்ச்சும். இந்த புதிய மாதத்திலே புது கிருபைகளால் நிரப்புவீராக. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை இறங்குவதாக, ஒரு புதிய தரிசனம் அவர்களுக்குள் கொடுக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் முன்னேறி சென்று ஜெயம் பெற கிருபையாய் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அநேகம் திறந்த வாசல்களை கொடுத்து அவளை வேலையில், வருமானத்தில் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. அப்பமில்லாத காரியத்துக்கு உண்டாகிற வீண் செலவுகளுக்கு விலக்கி காத்தரலும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வலை மறவாதே. ஆமென்.